الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب صدق الله العلي العليم. اللهم انفعني بما علمتني وعلمني بما ينفعني وزدني علما والحمد لله على كل حال. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். புதுச்சேரி மாநிலம் சுல்தான்பேட்டை இக்ரா சர்வதேச பள்ளி முதலாம் ஆண்டு விழா, முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் 8ஆம் ஆண்டு நிறைவு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கிற புதுச்சேரி மாநில அரசு டவுன் காசி மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் ஏ ஜியாவுதீன் மன்பை ஹசரத் அவர்களே, இந்த அருமையான நிகழ்விற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற புதுச்சேரி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவர், சுல்தான்பேட்டை மதீனா பள்ளிவாசலுடைய இமாம், தற்போது மதீனா முனவராவிலே பெருமானாருடைய ரவுலாவை கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிற மௌலவி ஹாஃபிஸ் எம் முகமது மூசா மன்பை ஹசரத் அவர்களே, ஜனாப் அல்ஹாஜ் TKI அஹமதுல்லா அவர்களே, எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்து இப்பொழுது திரும்பி இருக்கின்ற புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு இரா சிவா அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்வை அருமையான முறையிலே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற இக்ரா சர்வதேச உயர்நிலைப் பள்ளியின் ஆசான் மௌலவி ஹாஃபிஸ் அன்பு சகோதரர் எம் ஷம்சுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்களே, கிராத் ஓதி இருக்கின்ற ஹாஃபிஸ் முகமது ஜியாவுதீன் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்தி இருக்கின்ற இந்த பள்ளியின் தாளாளர் TKIZ முகமது ரசீன் அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த பள்ளிக்காக வேண்டி ஓடிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் மௌலவி எஸ் முகமது இல்யாஸ் ஹைரி ஹசரத் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற கோட்டக்குப்பம் ஜாமியா மஸ்ஜிதுடைய இமாம் மௌலவி அல் ஹாஃபிஸ் அப்துல் உலமா அப்துல் வாஹித் ரப்பானி அவர்களே, தட்டாஞ்சாவடி பள்ளியின் இமாம் மௌலவி எம் அப்துல் மாலிக் ஃபாசில் மிஸ்பாஹி அவர்களே, சுல்தான்பேட்டை வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர், பெரிய பள்ளியுடைய இமாம் அன்பு சகோதரர் மௌலவி ஹாஃபிஸ் எம் முகமது முபாரக் அலி தாவூதி ஹசரத் அவர்களே, இந்த விழாவுடைய முத்தாய்ப்பாய் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சனது வழங்கி துவா செய்ய இருக்கின்ற ஹைரிகளை உருவாக்கி இந்த தமிழகத்திலே, இந்த தமிழ் பேசும் உலகத்திலே ஹைரான ஒரு வாழ்க்கைக்கு வித்திட்டு கொண்டிருக்கிற அபுல் ஹைரீன், ஹைரிகளுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற தமிழக இஸ்லாமிய மக்களால் OM ஹசரத் கிப்லா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற ஹசரத் கிப்லா அவர்களே, பொதுவாக சிங்கத்திற்கு வயது கூட கூட அதனுடைய தோற்றத்திலே ஒரு மெருகு ஏறுமா. அந்த வகையிலே ஹசரத் பெருந்தகை அவர்களுடைய அந்த உருவ அமைப்பு இருக்கிறதே, அது சிங்கத்துடைய கர்ஜனை போன்று இருக்கிறது. அதுக்காக வேண்டிய ஹசரத் வயசானவங்க சொல்ல வரல, ஹசரத் எப்பொழுதுமே இளமை ததும்பல் உள்ளவர் தான். அல்லாஹு தாலா ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. நமக்கெல்லாம் துவா செய்து சிறப்பான ஒரு பேருரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நன்றியுரை நவில இருக்கின்ற சுல்தான்பேட்டை இக்ரா சர்வதேச பள்ளியுடைய ஆசிரியராக பணிபுரிந்து அனைவரையும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் எம் ராஜா முகமது அவர்களே, இங்கே வந்திருக்கிற உலமா பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, இங்கே பெருந்திரளாக அமர்ந்திருக்கிற தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு அருமையான நிகழ்வு நம்முடைய உள்ளங்களை எல்லாம் பூரிப்பாக்கி கொண்டிருக்கிறது. திருக்குரானுடைய முதல் வசனத்தின் முதல் வார்த்தை இக்ரா. அந்த இக்ரா என்ற வார்த்தையே இந்த கல்வி குழுமத்தின் கல்வி கூடத்தின் பெயராக வைத்திருப்பது என்பது
உண்மையிலேயே இந்த ஸ்கூலுக்கு மென்மேலும் பெருமை சேர்க்கிறது. இன்னொரு நாம் சிந்திக்கின்ற விஷயம், ஒழுக்கம் இன்றைய மாணவர்களிடத்திலே வெகுவாக குறைந்து வருகிறது. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால், ஒழுக்கமே இல்லாத மாணவ சமுதாயம் தான் இன்றைய கலாச்சாலைகள் மூலமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனையிலும் வேதனையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது.